செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே நீட் தேர்வு அச்சத்தால் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பாக்கம் பெருமாள் கோயில் தெருவில் வசித்து வரும் சதீஷ்குமாரின் மகள் சக்தி புகழ்வாணி கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த மாதம் பொதுத் தேர்வு எழுதிய அவர் நீட் தேர்வு சிறப்பு பயிற்சி வகுப்புக்கும் சென்று வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் பெற்றோர் வீட்டில் இல்லாத போது சக்தி புகழ்வாணி அதிக அளவு தூக்க மாத்திரைகள் உட்கொண்டுள்ளார். மயங்கிய நிலையில் இருந்த மகளை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அவரை கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். திறனற்ற ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்களை ஏமாற்றி வருவதே மாணவர்களின் அடுத்தடுத்த உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலத்தில் காய வைக்கப்பட்டிருந்த மஞ்சளில் சூழ்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திடீரென பெய்த கனமழையால் நாகவேதம்பாளையம், கௌரம்பாளையம், நாதிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கரும்பு, வாழை, சோளம் உள்ளிட்ட பயிர்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இதேபோல் நிலத்தில் காய வைக்கப்பட்டிருந்த மஞ்சளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் மஞ்சளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விடியா திமுக அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.